செய்தி இருந்தது. ஆனாலும் மலை பேச்சு வந்தாங்க. அண்ணனை கொண்ட ஆண்டவர் அந்த நாமத்தை மேம்படுத்துவாராக. சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும். இந்த நல்ல மாலை வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதனால நெடிசனனுக்காக நன்றி செலுத்துகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம வேலன் ஹைபர் மார்க்கெட்ல அண்ணனை சந்தித்து அவங்களுடைய பாடங்களை வெளிப்படுத்தினார்கள். அண்ணன் ஒரு சாட்சி சொல்லும் போது கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு துடிப்பு, ஒரு வைராக்கியம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனா தேவன் கூட்டத்தை வைத்து பெரிய காரியம் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேலும் போதும். நீங்க சொல்ற ஆமீன் நல்லிலே யாரும் கேட்கக்கூடாது. சரியா? அப்படி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் தலைவரை சொன்னாதான் புரியுது. அல்லேலூயா. நான் இப்போ ஒரு கவியை மட்டும் பாடுவேன். நான் பாடுற வேலையில கீழ்ப்படுவது ரொம்ப அவசியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தரை இருதயத்தில் வைத்த ஒரே ஒரு பாடம் ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷனை தேவன் முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில 10:20 அதிகாரத்துல அந்த 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வேகமாய் வாசிங்க பார்ப்போம். வேகமாய். அதுக்கு முதல் வசனம் முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்முடைய வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த பலர் சிலர்ன்றது நிறைய இடத்துல வரும். பலர்ன்றது எங்க போவாங்க தெரியுமா? அகலமான வழியில போவாங்க. சிலர் எங்க போவாங்க? இடுக்கமான வழியில போவாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பலரா சிலரா? கொஞ்சம் இப்படி ஆர்டிகுலேட்டட் கேட்ச். அல்லேலூயா. நம்ம பலரா சிலரா? வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே. சிலர். இப்ப நமக்கு பலர் வேணுமா சிலர் வேணுமா? அது வாய் சத்தம் குறைஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்க்கிறது பிரம்மாண்டம் கிடையாது. 12 பேர்ல ஒருத்தன் போயிட்டான். யூதாஸ் 4 கொண்டு செத்தான். ஒரே ஒரு தோமா வச்சு முழு தமிழ்நாடு இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை எங்க அப்பாவால செய்ய முடியும்னா ஒருத்தரை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவன் நீங்க மெதுவா சொல்லிட்டே இருக்கணும். சரியா? அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா நான் பஸ்ஸை கேன்சல் பண்ணி 11 மணி வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். நம்ம 4 கொண்டை வச்சு 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமா, இப்ப நல்லா கவனிக்கணும். தேவன் பெரிய பெரிய காரியத்தை எதிர்பார்க்கல, சிலரை எதிர்பார்க்கிறார். இப்ப பக்கத்துல சொல்ல பாருங்க, அந்த சிலர் தான் நீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க? மாமியார் யாரும் பக்கத்துல இல்லை, மருமகள் இருக்காங்களா?
இல்ல இல்ல. ஆமென். நல்ல சிரிச்சுட்டே சொல்லுங்க. அந்த சிலர் தான் என்ன பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கு. அந்த சிலர் தான் நீங்க. அல்லேலூயா. நம்ம சிலராவே இருப்போம். ஆமென். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சிலரை வச்சுதான் பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாராம், செய்ய போகிறார். எப்படி ஆண்டவர் சூஸ் பண்றாருன்னா, இந்த சிலரை எப்படி சூஸ் பண்ணாரு? இப்ப அந்த 1ஆம் வசனத்துல வேகமா வாசிங்க. மத்தேயு 1 வேகமா வாசிங்க பாப்போம். பரலோக ராஜ்யம் நல்ல கவனிங்க. அவன் தன் திராட்சை தோட்டத்தில் வேலையாட்களை அமர்த்த எப்ப புறப்பட்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, எப்ப புறப்பட்டாரு? கர்த்தரை எப்ப தேடணும்? 8 மணிக்கு எந்திரிச்சு அதிகாலை எழுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறது. இயேசுவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஜெபத்தை அதிகாலை இருட்டோடு எழுப்பி போனாராம். அப்போ நல்ல கவனிக்கணும். அதிகாலையிலே எங்க போனாங்க? வேலையாட்களை அமர்த்த புறப்பட்டாங்க. எத்தனை மணில இருந்து புறப்பட்டாங்க? முதல்ல எத்தனை மணி நேரத்துக்கு போனாங்க? 3ஆம். முதல்ல எத்தனாவது மணி? 3ஆவது. அடுத்தது 6ஆம் மணி. அடுத்தது 9ஆம் மணி. அடுத்தது இப்ப மொத்தம் எத்தனை டைம்ல ஆட்களை சூஸ் பண்ணி இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஐயா பாஸ்டர்களை வேகமா அடிச்சிடறாங்க. எங்க ஆட்கள் இன்ஜின் கொஞ்சம் மெதுவா தான் வருது. அல்லேலூயா. 3, 6, 9, 3 மணின்றது காலை 9 மணியை என்ன செய்து குறிக்குது. அடுத்து எத்தனை மணி? 6 மணி. அதாவது மிட் டைம் பிடிக்குது. மிட் டைம் 11:30 மேபி ஐ திங்க். அடுத்தது எத்தனாவது மணி? 9. அது மத்திய வேலையை குறிக்கிறது. அடுத்து இப்ப எத்தனாவது வேலை? 11ஆவது மணி. அது சாயங்கால வேலையை என்ன செய்து குறிக்குது. இப்போ 4 பேர்த்த 4 நேரத்துல ஆண்டவர் எங்க கொண்டு வந்து விடுறாரு? தோட்டத்துல வேலை செய்ய விடுறாரு. எல்லாருக்கும் எவ்வளவுதான் கூலி? ஒரு பணம் தான் என்னது கூலி. ஆமென். எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, நம்ம எப்படி உழைச்சாலும் அந்த பேசுங்க பக்கத்துல, நம்ம எப்படி உழைச்சாலும் இங்க போனஸ் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. இங்க இன்கிரிமெண்ட் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஆனா பரலோகத்துல ஆண்டவருக்காக நீ உழைச்சாலும் நமக்குன்னு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அவர் கீபோர்டிஸ்ட் கொண்டு கொஞ்சம் ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 4 டைம்ல தேவன் தோட்டத்திற்கு, திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக, என்ன செய்வதற்கு? வேலை செய்வதற்கு. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சாரு? யாராவது கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தர மாட்டேன். எதுக்கு அழைச்சாரு? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்புறம் ஆண்டவருக்கு சீசராகுங்க. அருமையான ஒரு ஜெப குறிப்பு ஐயா சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தெருக்கு தெருவு டாஸ்மாக் இருக்கின்றான், கடை இருக்கின்றான், அது இருக்கின்றான், சிக்கன் கடை இருக்கின்றான், மட்டன் கடை இருக்கின்றான், ஃப்ரைட் ரைஸ் இருக்கின்றான், ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிடு. ஆனா தெரு தெருக்கு சபையாக இருக்கக்கூடாது. உடனே நல்லா தெரியுங்க, வேதம் சொல்றது பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்கான கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜீஸ்கேல் மட்டும் வைக்கல. அல்லேலூயா. ஆமா, எமிலனுடைய பழைய பாட்டு நான் அடிக்கடி பாடுவேன். ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எனக்காய் பேசிட நாவுமே, என்னை புழழைத்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன்
என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருக்காக பேசுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவர் காரியத்தை செய்வதற்கு. நான் சொல்வேன், திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபைனல் கால்ல நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி சொன்ன விளங்காது பாருங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்மள ஃபைனல் கால்ல இருக்கிறோம். நான் 2 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல கூட்டத்தை முடிச்சிட்டு பெங்களூர்ல கூட்டத்தை முடிச்சிட்டு ஃபிளைட் ஏறி தூத்துக்குடிக்கு வரணும். திருச்செந்தூர்ல ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல நான் பேசணும். அப்போ என்னுடைய சீட் அலாட்மெண்ட் பண்ணியாச்சு. போர்டிங் பாஸ் ஒரே ஒரு பேக்னால போர்டிங் பாஸ்ல ஆன்லைன்ல வெப் செக்கிங் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்கணும், நேரா செக்கிங் பண்ணணும், நேரா ஃபிளைட்டுக்குள்ள ஏறணும், இதுதாங்க. ஆனா நான் போய் என்ன டிராப் பண்ண போன கார் பஞ்சர் ஆகி போச்சு. இப்ப ஏர்போர்ட்டுக்கு எனக்கும் 15 கிலோமீட்டருக்கு பெங்களூர் டிராபிக் கேட்கவே வேண்டாம். அந்த 15 கிலோமீட்டர் ரொம்ப தூரம், ரொம்ப டைம் காட்டுது. இப்ப என்ன பண்றது இல்ல, அடுத்த கேப் முடிக்கிற உடனே வேகமா வர மாட்டேங்கிறான். நான் சொல்றேன், தம்பி நான் இன்னும் எனக்கு கேட் க்ளோஸுக்கு ஃபைனல் கால் கொடுத்துட்டான். கேட் க்ளோஸ் பண்றதுக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் ஏர்போர்ட்டுக்குள்ள போகலன்னா என்னுடைய கேட் என்ன செஞ்சிடும்? க்ளோஸ் ஆயிடும். ஃபைனல் கால் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. ஏர்போர்ட்ல வந்து எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சுட்டு கேட்பாங்க, எப்பா இந்த சீட்ல உள்ள நம்பர் வரல, ஆள் வரல, 3 தடவை கால் பண்ணுவான். யாராவது இருக்கீங்களா, யாராவது ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம், 3 தடவை கால் பண்ணுவான். 4வது தடவை கால் என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். நான் ஏர்போர்ட்ல என்ட்ரி ஆகிற அந்த இண்டிகோ ஃபிளைட்கார வேகமா, நீ தான் அருண்ராஜ்மா, சாமியல் அருணாண்டா, வாப்பா வேகமா வாப்பா, காலை இல்ல நேரம் இல்ல, நம்மளுடைய தண்ணியை குடிக்கணுமையா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமையா, அதெல்லாம் முடியாது, நீ என்னத்தை பண்ணாலும் வானத்துல பண்ணிக்கோ, இப்ப என் ஃபிளைட்ல வந்து ஏறுன்றான். டைம் இல்ல, உனக்காக விமானம் என்ன செய்யாது, நிக்காது. This is the final call. இதை எப்படி கூட்டிட்டு போனேன் தெரியுமா? அவனே பேக் விட்டா என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு வேகமா ஷார்ட்டஸ்ட் வேல போறோம். செக்கிங் முடிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன அப்படியே அலாட்டா கூட்டிட்டு போய் நேர ஃபிளைட்ல கொண்டு விட்டான். இன்னைக்கும் இந்த கால்ல தான் இருக்கோம். இஸ் அர்ஜென்ட் கால். ஃபைனல் கால்ல உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் 3ஆம் மணி வேலை ஒளியும் 6ஆம் மணி வேலையிலும் 9ஆம் மணி வேலையிலும் அநேக தேவதாசர்கள் முன்பாக போய் வேலை செய்தார்கள். அவர்கள் வேலை செய்ததை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னோர்கள் பேதுரு ஊழியம் செய்தார் சார், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார் சார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் நமக்கு முன்பாக போய் கர்த்தருக்காக ஊழியங்களை செய்து பணிகளை செய்து எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபைனல் கால்ல நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன எத்தனாவது கால்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு, அவர் செய்வாரு. அதனால நாங்கெல்லாம் சும்மா இருப்போம், அப்படி அல்ல. எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும்போது அந்த நல்ல வேலைக்காக கரங்களை 2 பேரை கடைசி நேரத்தில் இயேசு சொல்றாருங்க. நான் ரொம்ப வேதத்தை விளக்கி சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 2 பேரை சொல்றாரு. ஒண்ணு, மார்க் 5ஆம் அதிகாரத்துல கதரடேன்ற ஒரு ஊருக்கு இயேசு வருகிறார். வரும்போது இயேசு சந்தித்த முதல் நபர் யாரு தெரியுமா? வாசிங்க பார்ப்போம் வேகமாய். மார்க் 5:1 வாசிங்க. அவன் படகிலிருந்து இறங்கின உடனே யார் வரா? அசுத்தாவில ஒரு மனுஷன்
அவருக்கு எதிராக வந்தார். நீங்க அழகா போட்டிருக்கீங்க. என்ன மட்டும் பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்க. 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்துல அவர் செய்த அற்புதம் உலகம் என்ன செய்யலாம் கொள்ளாது. அவ்வளவு அற்புதத்தை எங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. உணவு உட்கொள்வதற்கு கூட என்ன இல்லையா, இடம் இல்லை. ஆனா அவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தார்கள், நடந்தார்கள். ஆண்டவர் நடந்த நடக்கையை வரலாறு சொல்கிறது. 26,000 கிலோமீட்டருக்கு மேலே என் அப்பன் இயேசு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நடந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பக்கம் ஆமீன் அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமீன் எதுக்கு? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஆமீன். ஆமா, நம்மளால ஒரு 5 நிமிஷம் ஒரு சபைக்கு மணி அடிப்பாங்க. ஏன் வீட்டுக்கு ஏன் கூட்டத்துக்கு வரல? ஆமா, நாங்க ஆட்டோ பிடிக்க முடியல சார். வீடு எங்கேயா இருக்கு? அடுத்த தெருல தான் இருக்கு, பக்கத்து வீட்டுல தான் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. நான் சொன்னா எழுப்புதலுக்கு ஒவ்வொருவரையும் கிரையை செலுத்திதான் ஆகணும் சார். கிரையை இல்லாம எழுப்புதல் இல்ல. விளக்கரையை செலுத்தாம அன்றைக்கு முன்னோர்கள் மிஷனரிமார்கள் விளக்கரையை செலுத்தினதுனால இந்த பூமியில நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். நான் என்ன சார் விளக்கரையை செலுத்தினேன்? அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னாரு, 11வது மணியில நீ உள்ளவா. 11வது மணி வேலையில நீ என்ன எங்க வந்துரு உள்ள வந்து. ஐயா, கவர்மெண்ட் 58 வயசுல இருந்து ரிட்டையர்ட் ஆகி உட்கார வச்சிருச்சு. அது கவர்மெண்ட் உட்கார வச்சிருச்சு. பரலோக கவர்மெண்ட் உங்களை உட்கார வைக்கல. 80லையும் 40 கொத்த பெறனை கத்தர் கொடுக்கிறார். உங்கள்கிட்ட போய் சொன்னா நல்ல ஒரு கையை தட்டி ஒரு ஆமை நெருவ தட்டி வலிச்சு ஆமென். ஆமா, 11வது மணி வேலை. நான் வந்து பான் கிறிஸ்டியன். எங்க முன்னோர்கள் குருவானவர்கள். என்னுடைய தாத்தா என்னுடைய கூட்டனார் கீர்த்தன்ல நிறைய பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் ஆலயத்துல இசை வாசிப்பேன். நான் கிட்டார் பிளே பண்ணுவேன், கீபோர்டு, ட்ரம்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் பிளே பண்ணுவேன். நான் என்ன நினைச்சிட்டேன், இதுதான் பெரிய ஊழியம் நான் நினைச்சிட்டேன். ஆனா சபையில கீபோர்டு வாசிப்பேன், ஆனா நான் பெரிய பரிசுத்தவனா இருப்பேன். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பெரிய பரிசுத்தவான் எப்படி இருப்பாங்க? அல்லேலூயா. ஆமா, என் கூட சேர்ந்து உடனே இந்த பேட் அடிப்பான். அவன் என்ன காட்டிலும் பரிசுத்தவனா இருப்பான். எங்க ஆலயத்துல கன்வென்ஷன், சுத்திகரிப்பு கன்வென்ஷன் இருப்பாங்க. அப்ப விக்டர் பி லாரன்ஸ் அவங்க வருவாங்க. அவர் ஒரு சுத்திகரிப்பு கன்வென்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பார். எங்க பாஸ்டருக்கு ஒரு வேலையில எத்தனை தடவை தான் சுத்திகரிப்பா இருப்பா, ஓயாவளிக்கு சுத்திகரிப்பு எத்தனை தடவை சுத்திகரிப்பாலும் நானா தான் இருப்பேன். அவர் சொல்லுங்க, இனி நாமளா இருக்க முடியாது, நாம் அவராய் வருவோம். அல்லேலூயா. அவர் வரும்போது ஈஸியில் வச்சுக்கோங்க மைண்டா. ஆமென். அவர் வரும்போது இந்த பாட்டை பாடி அனாயிட்டிங் பண்ணி கொண்டு போவார். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லையானே ரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இந்த தம்பிலாம் அந்த தம்பி. அல்லேலூயா. உடனே அவன் விட்டுட்டான். சரி, நான் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறேன், அவன் கீபோர்டு வாசிக்கிறான். அவன் விட்டுட்டான். உடனே நான் என்ன
நான் என்ன தீர்மானம், எங்க சர்ச்சு, எங்க பாஸ்டர், எங்க ட்ரம்ஸ், நான் வாசிக்காம எவன் வாசிப்பான் அப்படின்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ண. அவர்கிட்ட சொல்லல. அவர் என்ன திரும்பி பார்த்ததான் ஒரே ஒரு பார்வை தான், 2 குச்சி அப்படியே விட்டாச்சு. இப்ப அந்த கீபோர்ட் பாஸ்டர் பையன் அவன் ஒரு மலையாளி, அவன கோயம்புத்தூர்ல இருக்கு. அவன் ஒரு மலையாளி. அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்காக அப்பாயின்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் விசா வரல, விசாக்காக வெயிட்டிங். உடனே மீட்டிங்லாம் முடிஞ்சு அவர் கையை வச்சா அத்தனை விசாசு ஓடுது. ஒவ்வொருத்தரை பார்த்தா படம் போட்டு சொல்லிடுவார் போல இருக்கும், அப்படி பயங்கரமா சொல்றாரு. உடனே இவன் போய் நின்று அங்கிள் எனக்கு ஜோம் பண்ணுன்றான். உடனே அவர் கேட்குறாரு, எதுக்கு இப்போ உனக்கு ஜோம் பண்ணணும்? இல்லை இந்த மாதிரி விசா வராமல் இருக்குது, அதுக்காக ஜோம் பண்ணு. சரி, நான் ஜோம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த கூட்டத்துக்கு வர முன்னாடி எந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டார். கூட்டத்துக்கு வர முன்னாடி, ஏன்னா அவன் 5 மணிக்கு ஒரு பொண்ணு, 6 மணிக்கு ஒரு பொண்ணு, 7 மணிக்கு ஒரு பொண்ணு, 3 டைம்ல பேசும். ஒரே நேரத்துல 3 பேர்த்த லவ் பண்ண ஒரே உத்தம புருஷன் அவன் தான். அவன் பேசுறது எனக்கு தெரியும். அவன் என்ன பார்க்கறான், நீ தானடா. நான் வாயை திறக்கல, அவரே அவன் சரித்திரத்தை சொல்றாரு. நான் சொன்னேன், நான் ரொம்ப பரிசுத்தவன், நான் படம் பார்த்துட்டு ட்ரம்ஸ் வாசிக்கிறேன். நான் போய் தலையை கொடுக்க, அவர் நான் பார்த்துட்டு அந்த படத்தை நான் சொல்ல, என் அம்மா வைக்கப்பட, என் பாஸ்டர் வைக்கப்பட, இந்த அசுத்தாமியெல்லாம் வச்சாங்க மாஸ்டர். அப்பா எங்க அப்பா உயிரோடு இருந்தார். எங்க அப்பா ஊழியக்காரங்க ரொம்ப நேசிப்பாங்க. எங்க வீட்டுல அவருக்கு நைட்டு சாப்பாடு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ரேஞ்சர் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம பந்தாவா அப்படியே போனா எங்க வீட்டுக்கு முன்னாடி அம்பாஸ்டர் கார் நிக்குது. அவர் வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்ப எனக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு பயம். நான் வெளியே இருந்து எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து கண் பூத்து போதே. அவரும் வெளியே வந்த மாதிரி இல்லை, நம்மளும் உள்ள போற மாதிரி இல்லை. பக்கத்து வீட்டு அக்கா பக்கம், டே சாம் உள்ள போலையா கேட்க வாயை இன்னைக்குதான் சாம்னு பாசமா கூப்பிடுவாங்க. அவ்வளவு நாள் வெளியே இருக்கும்போது ஒரு பையில நம்ம என்ன செய்ய மாட்டேங்குது, கூப்பிட வீட்டுக்கு வெளியே சாம் உள்ள போலையா, வெளியே போலையா, சாப்பிடலையா, தூங்கலையா, என்னைக்கான கேட்டியா? நான் சொன்னேன் அமைதியா இருக்கா. அவரு சாப்பிட்டு வேகமா போன என்ன ஊழியக்கார அவார்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. 11:45 மெதுவா வெளியே போறாங்க. நான் மெதுவா உள்ள போறேன். எங்க அப்பா தலையில எடுத்துட்டே, ஒரு தேவ மனுஷன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சரி வந்தா அதுக்கு நான் என்ன செய்ய? இல்லடா உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். நான் சொன்னேன், என்னையா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? அதான் ஏற்கனவே குடும்பத்துல 2 ஐயர்களும் இவாஞ்சலிஸ்ட், குடும்பமே ஊழியமா தான் செய்யுது. நானும் ஊழியம் தானே செய்யறேன். டான்ஸ் அடிக்கிறது ஊழியம் தானே, கீபோர்ட் வாசிக்கிறது ஊழியம் தானே, மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறது ஊழியம் தானே அப்படின்னு எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏய் நீ உன்னை ஊழியம் தான் நான் வச்சிருக்கிறேன், ஷட் அப் அப்படின்றாரு. அந்த தேவ மனுஷன் அவர் கையில அபிஷேகம் இருக்கு, அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை நீர். நிறைய பேருக்கு 11ஆம் மணி வரைக்கும் சும்மா தான் இருந்தான். 3ஆம் மணி வேலையிலிருந்து 11ஆம் மணி வேலை வரைக்கும் அவன் எப்படிதான் இருந்தான்? சும்மா தான் இருந்தான். நானும் 21 வயசு வரைக்கும் சும்மா தான் இருந்தேன். பக்கத்துல நீங்க எத்தனை வயசு வரைக்கும் சும்மா இருந்தீங்கன்னு கேள்வி சிரிச்சுட்டே கேளுங்க. அதாவது சொல்லும் போது அது நறுக்கு புடிவில் பாருங்க. எத்தனை வயசு வரைக்கும் சும்மா இருந்தீங்க? இல்லையா? கவர்மெண்ட் 58 போமா, நீ செஞ்சது போதும் போ அப்படின்னு சீட்டை கிழிச்சு வெளியே அடிச்சு. இப்போ எனக்கு ஒரு பாவம். அன்றைக்கு என் தகப்பன் சொல்லும் போது அந்த வார்த்தையின் மேன்மை எனக்கு என்ன செய்யல தெரியலைங்க. எனக்கு 21ஆவது வயதுல எங்க அப்பாவை நான் இழந்தேன். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் தகப்பன் எங்களுக்கு பெரிய சொத்து சொலத்தை சேர்த்து வைக்கல சார். அவங்க இறக்கும் போது அவங்க பேண்ட் பாக்கெட்ல ஒரே ஒரு 10 ரூபாய் இருந்தது, ஒரு ஆஸ்தானி ஸ்ப்ரே இருந்தது. என் தம்பி, என் கூட படிச்ச தம்பி கோயம்புத்தூர்ல சிஎஸ்ஐ பாய்ஸ் செகண்டரி ஸ்கூல்ல 10th ஸ்கூல் செகண்ட், மேக்ஸ்ல 100 மார்க், சயின்ஸ்ல 100 மார்க், பிஎஸ்சி காலேஜ்ல வெறும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அந்த 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் எங்க கிட்ட இல்ல.
ஃபீஸ் இல்ல. எங்க அக்காவுக்கு அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாங்க. கடன் ஒரு பக்கம். இவ எல்லாவற்றிலும் எங்க அப்பாட்ட போய் தம்பி கேட்பான், ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் குடிமா வாங்குறவங்கிட்ட காசு இல்லை. இல்லடா, இந்த அப்பாட்ட கேட்காதடா, அந்த அப்பாட்ட கேளுனாங்க. இந்த அப்பாட்ட கேட்காத, அந்த அப்பாட்ட கேளு. இதாவது நிறைய கிறிஸ்துமஸுக்கு நாங்க போட்ட ட்ரெஸ் எது தெரியுமா? யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் சார், நாங்க போட்ட ட்ரெஸ் யூனிஃபார்ம். எங்க தகப்பன் இந்த பூமியில எப்படி வாழணும் கற்றுக் கொடுக்கல, எப்படி கர்த்தருக்கா இருக்கணும் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. 21வது வயசுல தான் கல்லறை தோட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 11வது மணி வேலை. டீ குடிக்கிறதுக்கு ஊட்டிக்கு போனாங்க சார். சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு பைக்ல என் கூட வந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த வீட்டுல 14 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பையன். தாயின் தகப்பனும் கதறாங்க, தன் பிள்ளைக்காக கதறாங்க. ஐயோ, இந்த பிள்ளைய ஆண்டவருக்காக வளர்க்கணும்னு நினைச்சேனே, இந்த பிள்ளைக்கு நல்ல கிறிஸ்துவ கல்லூரியை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து இப்ப என் பிள்ளை பிரேதமாய் வந்து நிற்கிறது. தாயும் தகப்பனும் துடியா முடிச்சார்கள். கல்லறை தோட்டத்துக்கு போது குருவானவர் ஆராதனையில முடித்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார், இந்த பிள்ளையை பார்க்க விரும்புகிறவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லும் போது தகப்பனார் அவளோடு 4 ஆண்டுகள் கல்லூரியில படித்த மாணவர்கள் மாணவிகள் வந்திருந்தார்கள், உறவினர்கள் வந்திருந்தார்கள். ஒரு பெரும் கூட்டம் கல்லறை தோட்டத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. தகப்பன் எல்லாரையும் பார்த்து ஆள ஆரம்பிச்சார். ஐயோ, என்னுடைய பிள்ளைய ஒரு நல்ல ஊழியக்காரனாய், ஒரு நல்ல ஊழியம் செய்வதற்காக, திராட்சை தோட்டத்தில் வைப்பதற்காக என் பிள்ளையை நான் ஆசையோடு வளர்த்தேனே, இப்படி என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறதே. அந்த தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லி அழுதாங்க. எங்க அப்பா ஒரு ஊழியக்காரர், பகுதி நேர ஊழியக்காரர் இருந்தாங்க. அவங்க கூட்டத்தில் அல்லேலூயா அப்படின்னா நான் பின்னாடி இருந்து பல்லுவலியான்னு கேட்டேன். I have no burden. I have no burden. அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த தகப்பன் கதற ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா, இப்ப மரித்திருக்கிற என் பிள்ளைக்காக நான் அழல. அவருக்கு 63 வயது, தாய்க்கு 58 வயது. 2 பேரும் சொன்னாங்க அந்த கல்லறை தோட்டத்துல, ஐயா, ஒருவேளை நாங்கள் மரித்து பரலோகம் வரும்போது I cannot see my son. என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க முடியாது. ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட 21 ஆண்டுகளையும் அவன் வீணாய் கழித்து விட்டான். சொல்லிட்ட தகப்பன், என் நண்பனாகிவிட்டதே, அந்த பிரேத பெட்டியை நானும் சுமந்து கொண்டு வந்தேன். அந்த குழியின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன். எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்ப என் பிள்ளைக்காக அழல, என் பிள்ளையுடைய ஆத்மா செத்து போயிட்டேன் அழுதார். அந்த கூட்டமே அப்படி ஸ்தம்பித்து பார்த்தது. ஆண்டவர் என் கூட பேசாரு, சாம், இட்ஸ் a last chance for you. நீ நினைக்கிற மாதிரி உனக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து எதற்கு தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற பணம் எதற்கு தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் எதற்கு தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற பதவி எதற்கு தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை எதற்கு தெரியுமா? அவருக்காக. அவருக்காக. ஆனா நான் மறந்துட்டேன் சார். ஆனா 11வது மணி வேளையில எங்க அப்பா கல்லறை தோட்டத்துல வந்து, Sam, it's a last chance for you. உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், உலக மறந்துடாத. ஐயா, உன்னை டிஸ்ட்ராக்ஷன் ஆகி உலகம் உன்னை டிஸ்ட்ராக்ஷன் ஆக்கி உன்னை எங்கேயோ சீரழித்து கொண்டிருக்கிறது. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? பெரிய இசை ஞானி ஆகணும்னு நினைச்சேன். சார், நான் 7th ஸ்டாண்டர்ட்ல கிட்டார் படித்து வாசித்தேன். இப்ப எனக்கு 46 வயசு. அப்ப என்னுடைய சின்ன வயதுல இருந்து என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவாங்க. ஆனா எனக்குள்ள ஆசை என்ன தெரியுமா?
எதையோ வாசிக்கணும், கச்சேரியில வாசிக்கணும், நிறைய முடிய இழுத்து போடணும், கோட்டை போடணும், கண்ணாடி போடணும், வாசிக்கணும். ஆனா அந்த கல்லறை தோட்டம் என்னுடைய தரிசனத்தை மாற்றினது. ஃபைனல் கார்டு. அருமையான டெனிசனுக்கு 11வது மணி வேளையில கர்த்தர் உள்ள எடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தார் தெரியுமா? இந்த 11வது மணி வேளையில நீயும் இணைந்து கொள். should be enter the gates. அழைப்பு விடுக்கப்பட்டது சார். நல்லா கவனிங்க. இந்த மார்க்ல இயேசு உள்ள போகிறாரு. அவர் சந்தித்த முதல் நபர் பிசாசு. ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா கல்லறை தோட்டத்துக்கு வருவான். ஆனா இவன் உயிரோடு இருக்கும் போதே கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டான் பிசாசு. இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு குருட்டாட்டமாக்கி உயிரோடு தோட்டத்துக்குள்ள போக விடாதபடிக்கு நம்மளை கொண்டு போய் கல்லறை தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவருடைய குடியிருப்பு கல்லறை தோட்டம். ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகம். What a beauty. யாமரனுக்கு பிசாசு என்ன தெரியுமா பண்ணான்? நீ நல்லா ஆடு, நல்லா ஆராதனை பண்ணு, இதுதான் ஆராதனை, நல்லா புகையை போடு, இதுதான் இதுதான் உபதேசம், இதுதான் worship, இதுதான் இல்ல சார், இல்ல. அன்னைக்கு இருக்கிற முன்னோர்கள் திறமையை காட்டல, தனக்குள் இருக்கிற இயேசுவை காட்டினார்கள். இயேசுவை காட்டினார்கள் சார். ஆனால் உலகம் இன்னைக்கு உன கண்களை மயக்கி கல்லறை தோட்டத்தில் உட்கார வச்சிருக்கு. இரண்டாவது இவனுக்கு என்ன தெரியுமா? இல்ல, விலங்குகளினாலும் சங்கிலினாலும் இவனை கட்ட முடியாது. தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற கூட்டம். நம்மளை அறியாமலே தன்னைத்தானே காயப்படுத்துகிற கூட்டம். மூணாவது இவனுக்கு வஸ்திரம் இல்லை. There is no dresses. நான்காவது எந்த மனிதனிடமும் இவன் போக முடியாது. எனக்கு நேரம் இல்லை, அதனால ஷார்ட்டா பேசிட்டு போறேன். யாரோட அன்பா பழக முடியாது, இவனை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவன் எந்த சடங்காத்தாரத்துக்கும் எந்த காரியத்துக்கும் இவன் உள்ளே போக முடியாது. ஏனால் இவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டம். ஆனால் 11வது மணி வேளையில் கடைசி நேரத்தில் இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு அவனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறுதலாய் மாறுகிறது. வஸ்திரம் இல்லாத இருக்கிறவனுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புத்தி இல்லாதவனுக்கு புத்தி தெரிய வைக்கிறார். அதுவரைக்கும் கல்லறை தோட்டத்தில் இருந்தவனுடைய அட்ரஸ் பரலோக அட்ரஸுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. மாத்திட்டு புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அவனுடைய ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? ஏசப்பா, இத்தனை வருஷம் நான் கல்லறையிலே வாழ்ந்துட்டேன், இத்தனை வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டேன், இத்தனை வருஷம் எனக்கு உலகம் சம்பாதிக்கணும், வீடு பொருள் ஆசை அந்தஸ்து இப்படியே வாழ்ந்துட்டேன். உங்க வஸ்திரமும் இல்லை, உங்க பாரமும் இல்லை, உங்க ஏற்றமும் இல்லை. ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன், நான் உங்க கூட வரட்டான்னு கேட்கிறான். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? என் கூட நீ வர வேண்டாம், நான் உனக்கு செய்ததை உள்ள போய் சொன்னேன். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, இவன் குடியிருப்பு எங்க? சத்தமா சொல்லுங்க. இவன் குடியிருப்பு எங்க? கல்லறை தோட்டம். இவனை இயேசு புத்தி தெளிவு வச்சு வஸ்திரத்தை மாத்தி எங்க போய் சொல்லி இருக்கிறாரு? எங்க போய் சொன்னாரு? ஊருக்குள்ள போய் சொன்னாரு. இதுவரைக்கும் தலைவர் எங்க இருந்தாரு? ஊருக்கு வெளியே. உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்து, கிருபையை கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து எங்க போய் சொல்றாரு? எங்க போய் சொன்னாரு? ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். போகலன்னா போக வைப்பாரு. ஏன்னா இது அர்ஜென்ட் கால். அல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க மரிச்சீங்க ஆண்டவரே, நான் என்ன நன்மை செய்தேன்? நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி தனிமையா கேட்கும் போது, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2005 கல்யாணம். நான் உண்மையை சொல்றேங்க, என்னுடைய திருமண நாளுக்கு ஒரு ஆண்டு கூடியும் நானும் என் மனைவி குடும்பமா எங்கேயும் போகலைங்க.
ஏன்னா எனக்கு 2005 திருமணம் ஆகும்போது என் மனைவியை பார்த்து சொன்னீங்க, பாரு நான் வாழ வரல, நான் சாக வந்திருக்கிறேன். Are you ready if you join with me? நான் வாழ வரலப்பா, நான் சாக வந்திருக்கிறேன், என் கூட வர்றதுன்னா வா. என் பிள்ளைக்கு சென்னையில படிக்கிற ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர், 6 மாசம் ஆச்சு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து. அன்னைக்கு காலையில வந்தேன், லேட்டு, அங்க ஒரு ஆலயத்துக்கு போனேன். நீங்க நினைச்சிருந்தா ஒரு கேப் எடுத்து என் பிள்ளைய போய் பார்க்கலாம், என் பிள்ளையோட உட்கார்ந்து பேசலாம். ஊழியமா தான் முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை ரொம்ப நேசிக்கிறோம், மனைவி ரொம்ப நேசிக்கிறோம். எனக்காக உயிரை கொடுத்து இயேசுவை நேசிக்கிறப்பா. அன்றைய கூட பேச ஆரம்பித்தாரு. டேய், எல்லாரும் எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு என்ன செய்வீங்களே ஒரு கூட்டம் கேட்குதுப்பா. அந்த உமக்காக நான் என்ன செய்யணும் ஒரு கூட்டமும் கேட்கலப்பா. எனக்கு அடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க, வீட்டை கொடுங்க, அதை கொடுங்க கேட்குதுப்பா. ஆனா எனக்காக நான் யாரும் என்ன செய்வான்னு கேட்கலப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, ஆண்டவரே what can I do now? என்ன 11வது மணியில தோட்டத்தில் கொடுத்து விட்டுருக்கீங்க. என் வாழ்க்கையில 21 வர பாரம்பரிய கிறிஸ்துவனா இருந்தோம். என் வாழ்க்கையில 21 வயசுல வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில இந்த செய்தியை கேட்கிறேன் கண்பான தேவ ஜனமே, உங்களோட கர்த்தர் எத்தனையோ முறை இடைப்பட்டோம், எத்தனையோ முறை பேசியும் இந்த 11வது மணி வேளையில தோட்டத்துக்கு வரக்கூடிய இன்னைக்கு கூடிய ஆயத்தம் இல்லாம கடையில கொண்டு இருக்காதீங்க. ஒரு டென்னிசனை அழைத்த கர்த்தர் உங்களையும் அழைக்கிறார். ஒருவேளை என்னால தோட்டத்துக்குள்ள வர முடியல சார், தோட்டத்துக்கான எருதுகளை உரங்களை கொடுக்கிற கரங்களாய் மாறுங்க, கரங்களாய் மாறுங்க. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நான் அதிகமா நேசிக்கிறது எங்க அப்பாவை மாத்திரம். எஃப் மட்டும் நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த கடைசி ஆளா நான் உள்ள வர விரும்புகிறேன்னு சொல்லி எப்படி ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஜி. உந்தன் ஏக விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன்
நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 11வது மணி வேலையில கடைசியா போனவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்? எவ்வளவு வேகமா செஞ்சிருப்பான்? 1 மணி நேரம் அவன் வேலை செஞ்சான். ஆனா காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செஞ்ச அத்தனை வேலையும் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடித்தான். உனக்கு பலன் இருக்கும் போதே, காலாட்களோடு ஓடும் போதே நீ இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடுவான்? யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது, சமாதானம் உள்ள தேசத்திலே நீ குடியிருந்தால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது what can I do? நீ என்ன செய்ய போகிறாய்? நீங்க கர்த்தர் கேட்கிறார், என்னை ஓட வைங்கப்பா. நான் என் குடும்பத்தையும் என் பலவீனத்தையும் என் சூழ்நிலையும் பேசிட்டேன். எனக்கு தெரியாது, கர்த்தர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். Don't waste your time. நிறைய பேர் உன் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டீங்க. நான் அடிக்கடி சொல்வேன், என்ன நான் இந்த மொபைலுக்கு அடிமை இல்லை, இதுதான் எனக்கு அடிமை. இதுதான் எனக்கு அடிமை சார். என் நேரத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாது, இருக்கிற நிறைய பிள்ளையோட கர்த்தர் பேசும்படி எத்தனையோ இரவு நேரத்தில் உன்னை தட்டி எழுப்பினார், வாழ்த்து கொடுக்க. ஆனா உன் பலவீனத்துல சோர்ந்து போய் தூங்கிட்ட சார். அவனுடைய அன்பையும் பாரத்தையும் உணர முடியாம போயிட்ட சார். ஆனா இந்த 11வது மணி வேலையில கமெண்ட்ஸ் ஆயிடு டென்னிசனை தூக்குனதை போல 35 வயசு தான் ஐயா. வருவதா நல்ல படிப்பு இல்லை சார், அந்தஸ்து இல்லை சார். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு துடிப்பு, ஏன் சார் நமக்குள்ள வரல சார்? நான் ரொம்ப படிச்சவன் இல்லை சார், நான் பைபிள் காலேஜ் படிக்கல சார். ஆனா எனக்குள்ள ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? என் கார்ல நிறைய ட்ராக்ஸ் வச்சிருப்பேன், நிறைய காயின்ஸ் சேர்த்து வச்சிருப்பேன். எங்கெல்லாம் போறோம் அந்த ட்ராக்ஸை கொடுத்து இயேசுவை நேசிக்கிறாரா? ஒரு முறை ஒரு மதுரை நான் தூத்துக்குடி சென்னை வரும்போது திருச்சியில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி நான் பேசிட்டு இருக்கும் போது அந்த வாட்ச்மேனுக்கு அதுதான் கடைசி தருணம், கடைசி இரவு. உங்களுக்கு எனக்கு தெரியாது, என் பிள்ளைய காலேஜ் சேர்க்க வரும்போது நாங்கள் வரும்போது குடும்பமா வரும்போது நான் சாப்பிட்டேன். ஆவியானவர் சொல்றாரு, நீ போடா, அந்த மனுஷத்துல பேசுடா. நான் போனேன். அவரை தோலை தட்டி கொடுக்கும் போது அவர் கண்ணெல்லாம் கலக்கி எழுதியத்தோடு, என்ன சார் நீங்க 20 ரூபா கொடுக்க போறீங்க சார் அப்படின்னு கேட்டாரு. இல்லடா, நான் 20 ரூபா கொடுக்க வரல, ஏதோ ஒரு வாழ்க்கையில இழக்க விரும்புகிற, இழந்து போக கூடாது என்பதற்காக அவனோட பேச வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். அவனுக்கு இருந்த மூன்று பசங்க, 3 பசங்களும் தன் தகப்பனுடைய தாயும் அனாதையாக்கிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, காலில் சுகர், புண்ணு காலோடு அந்த ஒவ்வொரு காலையும் வெயில மழையிலையும் நின்று இங்கேயும் அங்கேயும் ஓரமா வைக்கிறார். சார் இதுல இருந்தா எனக்கு 150 ரூபா கொடுப்பாரு சார். ஆனா 80 ரூபாய்க்கு எனக்கு என் மனைவிக்கு மருத்துவ மீதி இந்த ஹோட்டல்ல இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிற சார். நாங்க இன்னைக்கு ஒரு தீர்மானப்பட்ட, என் கையில மருந்து இருக்கு, நான் என் மனைவி சாக போறோம். தெரியாது சார். கர்த்தர் நம்மளை 11 மணி வேலையில உள்ள அடைக்கும் போது அங்கே ஏதோ ஒரு நம்மளை கர்த்தர் சந்திக்க வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வேகத்தை அதிகப்படுத்து. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றது 115வது பிரசங்கம் இந்த வாரத்துல. டெனிசன் எனக்கு தெரியும், எனக்கு ஓய்வுலாம் கிடையாது சார். நான் சொன்ன மனைவிட்ட எனக்கு பரலோகத்துல தான் ஓய்வு. அது சொன்னேன், 4 ஆண்டுகள் திருமண நாள் கூடிய பிள்ளைகளோடு நான் இருக்க முடியல சார். என்னை 11வது மணிகளில் அழைத்து பாரப்படுத்த கர்த்தர் உங்களை அழைத்து பாரப்படுத்துவார். Don't waste your time. Today is your day. Today is your day. நான் இந்த பாடலை பாட போகிறேன். நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஒவ்வொரு எத்தனை பேர் நடந்திருக்கீங்க. டி மேஜர் கண்களை மூடி இருக்கணும். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். மைல்டா மியூசிக் இருக்கணும். ப்ளே பண்ண வேண்டாம். ஒன்லி பேட் மைல்டா ப்ளீஸ்
ஆண்டவர் சொல்லி சொல்லி நம்ம வெட்கப்பட்டு இப்படியே உட்கார்ந்து தான் நம்ம பலராய் மாறிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பலரை எதிர்பார்க்கிற சிலரை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை இந்த மாடலை பாடும்போது ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வந்து நான் அப்படியே 11ஆவது மணி வேலைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எழுதி நின்று ப்ளீஸ். என்னை தீரிக்காதா எல்லாரும் எழுதி நிற்கலாம். நீங்க எழுதி என்னை நம்பிய அந்த ஒரு பாதனை கண்களை மூடி உன்னை நம்பி என்னை நம்பிய அந்த ஒரு பாதனை கைகளை உயர்த்தி உங்களுக்கு சொல்றீங்களா? ஒளிந்து போகிற ஊழியர்
வரும் நாட்களிலே உங்க பலன் அதிகமா இறங்கட்டப்பா, உங்க வல்லம் அதிகமா இறங்கட்டப்பா. நீ என் தாசனை, நான் உன்னை மகிமைப்படுவேன். என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொண்டேன். இந்த மகிமை ஆண்டவரே தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜோதியில் மாற்றுகிறவரே, என் அன்பு தாசனை அக்கினியா ஆசாரிய உதடுகளில் அறிவை தேடுவார்கள். அந்த அறிவு, அந்த பலன், அந்த கிருபை இந்த பிள்ளை மேல, ஆண்டவரே சந்ததிகள் மேல இறங்கட்டும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு எப்படி ஆரோனை உருவாக்கினோ